என்னோட பேரு ரஜிதா. எனக்கு இப்போ 35 வயசாகுது. நான் தெலுங்கானா மாநிலம் சங்கராரெட்டி மாவட்டம் அமீன்பூர் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கணவருக்கு 60 வயசாகுது. அவரோட பேரு சென்னையா. என்னோட கணவர் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னோட கணவரோட முதல் மனைவி இறந்துட்டாங்க. வறுமையான குடும்பத்தில் பிறந்த என்ன அவருக்கு இரண்டாம் தாரமா என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் என்னோட கணவருக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமா எனக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் குழந்தையும் பிறந்துச்சு. எனக்கு இப்போ 3 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. எனக்கும் என்னோட கணவருக்கும் 25 வயசு வித்தியாசம். அதனால இப்போ எங்களுக்கு இடையில தாம்பத்திய வாழ்க்கையில் இடைவெளி ஏற்பட்டுருச்சு. இந்த விஷயத்தினால நான் ரொம்பவே கடுமையான விரக்தியில் இருந்தேன். என்னோட இளமையும் என்னோட அழகையும் இப்படி வீணடிக்கிறேனேன்னு நினச்சி என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே. நான் ரொம்பவே கடுமையான மன உளைச்சல்லையும் இருந்தேன். என்ன செய்யறது? கடவுள் என்னோட தலையில் இப்படி ஒரு விதியை எழுதிட்டாரு அப்படின்னு நான் நினச்சி தினமுமே வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னோட பள்ளியில் முன்னாள் மாணவர்களுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்கு ஏற்கனவே மன உளைச்சலாக இருக்குது, அங்கே என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி நான் நினச்சி நானும் என்னோட பள்ளியில் நடக்கிற விழாவில் கலந்துக்கிறதுக்காக போனேன். அப்போ என்னோட பள்ளியில் என் கூட 10ஆம் வகுப்பு படித்த எல்லா மாணவ மாணவிகளுமே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். என்னோட மன உளைச்சலும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அங்கே நடந்த விருந்து உபசாரத்தில் நான் கலந்துக்கிட்டேன். விதவிதமான உணவுகளும் இருந்துச்சு. நானும் அதை எல்லாத்தையுமே ரசித்து ருசித்து சாப்பிட்டேன். என்னோட நண்பர்களோட சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் என்னோட 10ஆம் வகுப்பு படித்த என்னோட ஃப்ரெண்டான சிவகுமாரை நான் சந்தித்தேன். அவன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தான். அவனும் என்னை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தை பெற்றதுக்கப்புறமா கூட நீ இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு நான் நம்பவே இல்லை, உன்னை நான் இப்போ நேரில் பார்த்தது நான் மயங்கிட்டேன்னு சொல்லி என்னை கிண்டலும் செஞ்சான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாக என்னை ரொம்ப நாட்களாகவே என்னோட கணவர் ஒரு நாள் கூட என்னோட அழகை ரசித்து புகழ்ந்தது கூட இல்லை. ஆனால் என்னோட தோழனான சிவகுமார் என்னை பார்த்த உடனே என்னோட அழகை பார்த்து புகழ்ந்தான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்போ நான் அவன்கிட்ட அவனோட செல்ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிட்டேன். அந்த விழாவுக்கு அப்புறமா நானும் சிவகுமாருக்கும் டெய்லியும் பேசி பழக ஆரம்பித்தோம். அப்படியே மெல்ல மெல்ல எங்களோட நட்பு காதலாக மாற ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சிவகுமார் என்னை வெளியே வர்றியா, உன்னோட கணவன் தான் வேலைக்கு போயிட்டானே, நாம் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லி கேட்பான். நானும் வெளியே போவேன். அவனோட 2 வீலரில் என்னை பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவான். ஹோட்டல், சினிமா, பீச்சுன்னு சொல்லி பல இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போவான். நானும் அவன் கூட ஊர் சுற்றிட்டு வந்தேன். இப்படியே எங்களுக்குள்ள நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் தனியார் விடுதியில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். அடிக்கடி நான் அவனை சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் என்னோடய வாழ்க்கையவே வாழ ஆரம்பித்தேன். 25 வயசு அதிகமான கணவர்கிட்ட இருந்து எந்த விதமான சுகமும் அனுபவிக்காமல் விரக்தியில் இருந்த எனக்கு சிவகுமாரோட நட்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால் நான் அவன் கூட அடிக்கடி தனிமையிலிருந்து என்னோட வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் என்னோட கணவனான சென்னையாவை பிரிஞ்சுட்டு சிவகுமாரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இதுக்காக என்னோட விருப்பத்தையும் நான் சிவகுமார்கிட்ட சொன்னேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி நானும் கேட்டேன். உடனே சிவகுமார், உனக்கு மட்டும் ஃபேமிலி இல்லைனா நான் இப்போவே உனக்கு தாலி கட்டிடுவேன்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் ரூம் எடுத்து உல்லாசமாக இருந்தப்போ அவன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அடிக்கடி என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறியா, திருமணம் செஞ்சுக்குவியான்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ எல்லாமே அவன் உன்னோட கணவனையும் குழந்தைகளையும் நீ விட்டுட்டு வந்தா நான் உன்னை ஏற்றுக்க தயார்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். 2ஆம் தாரமாக 60 வயசான ஒரு நபர் கூட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டோம் அப்படின்னு வெறுத்து போனேன்னா சிவகுமார் கூட சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலான்னு திட்டமிட்டேன். முதல்ல நான் என்னோட குழந்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு சிவகுமார் கூட ஓடிடலான்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் 3 குழந்தைகளையும் சென்னையாவால் வளர்க்க முடியாது. கண்டிப்பாக அவர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்துருவாரு. காவலர்கள் என்னை வலை வீசி தேடினா நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் சொல்லி திரும்பவும் என்னோட குடும்பத்தோடு என்னை சேர்த்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நான் சிவகுமாரை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய என்னோட 3 குழந்தைகளையும் என்னோட கணவனான சென்னையாவையும் கொலை பண்ணிட்டா எனக்கு எந்த விதமான இடையூறு இருக்காது. நம்ம யாரும் தேட மாட்டாங்க. நாம சிவகுமார் கூட இனி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலான்னு நான் முடிவு பண்ணேன். இதுக்காக என்னோட குழந்தைகளையும் என்னோட கணவனையும் கொலை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு கொடூரமான முடிவுக்கு வந்தேன். இதுக்கு அடுத்த திட்டமா நான் என்னோட குழந்தைங்க 3 பேருக்கும் என்னோட கணவருக்கும் தயிர் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து சாப்பிட கொடுத்தேன். அந்த சமயத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த என்னோட கணவனான சென்னையாவுக்கும் அதே தயிர் சாப்பாட்டை தான் நான் கொடுத்தேன். அவர், என்னது இன்னைக்கு வீட்டில் தயிர் சாப்பாடா? எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் வெளியே போய் வேறு ஏதாவது சாப்பிட்டு வரேன். எனக்கு தயிர் சூடு சாப்பிட பிடிக்காது. இப்போ வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. இது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. சரி, நாம் முதல்ல இந்த 3 குழந்தைங்களோட வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா என்னோட கணவரோட கதையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட குழந்தைங்கக்கிட்ட நான் தயிர் சாப்பாட்டை கொடுத்து சாப்பிடவும் சொன்னேன். என்னோட குழந்தைங்களும் அந்த தயிர் சாப்பாடை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் கடுமையான வயிற்று வலியும் வாந்தியும் வந்துச்சு. அப்போ திடீர்னு என்னோட கணவரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே என்னோட குழந்தைங்க 3 பேருமே வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்ததை என்னோட கணவர் வந்து பார்த்து அவரை நம்ப வைக்கிறதுக்காக நானும் நாடகம் ஆடினேன். எனக்கும் வாந்தி வரதாகவும் வயிற்று வலி கடுமையாக இருப்பதாகவும் சொன்னேன். இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச என்னோட கணவர் எங்கள் எல்லாரையுமே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லி உடனடியாக ஆம்புலன்ஸை வர வச்சு எங்கள் எல்லாரையுமே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போகிறப்போ என்னோட 3 பசங்களையும் பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நானும் அந்த உணவை தான் சாப்பிட்டேன்னு சொல்லி நாடகம் ஆடினேன். ஆனால் நான் அந்த உணவை சாப்பிடவே இல்லை. எனக்கும் கடுமையான வயிறு வலிக்கிறதா சொன்னேன். உடனடியாக அதே மருத்துவமனையில் என்னோட நாடகத்தை நம்பி என்னோட கணவர் என்னையும் அந்த மருத்துவமனையில் அனுமதிச்சார். எனக்கும் தீவிரமான சிகிச்சை கொடுத்தாங்க. இந்த தகவலை கேட்ட போலீஸ் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சந்தேக மரணம்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை ஆரம்பித்தாங்க. போலீஸ்க்கு முதல்ல என்னோட கணவரான சென்னையா மேலே தான் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம், என்னோட 3 குழந்தைகளும் இறந்துட்டாங்க. நானும் இப்போ உயிருக்கு போராடிட்டுருக்கேன். இதனால் போலீஸ்க்கு என்னோட கணவரான சென்னையா மேலே தான் முழு சந்தேகமுமே திரும்பிச்சு. அதுக்கப்புறம் என்னோட கணவர்கிட்ட விசாரணை செய்கிறப்போ என்னோட கணவர் போலீஸ்கிட்ட நான் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தேன். அப்போ என்னோட மனைவி தயிர் சாதம் இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னான். எனக்கு தயிர் பிடிக்காதுன்ற காரணத்தினால நான் வெளியே போயிட்டு சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். நான் வெளியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனப்போ என்னோட குழந்தைங்க எல்லாமே வயிற்று வலியாலையும் என்னோட மனைவி வயிற்று வலியாலையும் துடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சாப்பிட்ட அந்த தயிர் சாதம் அவங்களுக்கு ஒத்துக்கலை. இது ஃபுட் பாய்சன் ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் உடனடியாக அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ என்னோட 3 குழந்தைகளையுமே இறந்துட்டாங்க. என்னோட மனைவியும் இப்போ தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னோட கணவர்கிட்ட விசாரித்த போலீஸ்க்கு இந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட சந்தேக பார்வை என் மேலே தான் திரும்பிச்சு. இதனால் போலீஸ் நான் பயன்படுத்தின செல்ஃபோனை கைப்பற்றி அதை ஆய்வுக்கு அனுப்புனாங்க. அப்போ தான் நான் சிவகுமார் அப்படிங்கிற என்னோட காதலன் கூட நெருங்கி பழகுனதும் அவர் கூட அடிக்கடி செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பதையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா மருத்துவமனையில் இருந்த என்ன போலீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறமா என்னோட நாடகத்தை நான் அரங்கேற்றினேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்னோட குழந்தைங்களுக்கு நான் தயிர் சாதத்தை கொடுத்தேன். அதை தான் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கும் வாந்தியும் வந்துச்சு. நானும் வாந்தி எடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு கடுமையான வயிற்று வலி இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவர் தான் எங்கள் எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் பரிதாபமாக என்னோட 3 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. ஃபுட் பாய்சனால் தான் இறந்துருப்பாங்க. நான் மட்டும் எப்படியோ உயிர் பழைச்சிட்டேன். கடவுள் என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சாரு? என்னையும் சேர்த்து என்னோட குழந்தைங்களோடய கூட்டிகிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லி அழுது புரண்டு ஒரு நாடகத்தை ஆடினேன். ஆனால் போலீஸ் இதை நம்பவே இல்லை. அவங்க ஏற்கனவே என்னோட செல்ஃபோனை கைப்பற்றி ஆய்வு செஞ்சதுனால என்னோட ரகசிய உறவு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆதாரத்தையும் என்கிட்ட காட்டி அவங்களோட பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறமா என்னால் நாடகம் ஆடவோ இல்லை பொய் சொல்லவோ முடியாது. வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையுமே நான் சொல்லிட்டேன். இதை கேட்ட போலீஸ் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னோட கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கிறதுனால என்னோட கணவருக்கும் எனக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்குது. இதனால என்னோட வாழ்க்கையே நான் விரக்தியில் இருந்தேன்.
அந்த சமயத்தில் தான் எனக்கு சிவகுமார் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட கள்ளக்காதலுக்கு என்னோட 3 குழந்தைங்களும் இடையூறாக இருக்கிறதுனால அவங்கள கொலை பண்ண நான் நினச்சேன். நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்தேன். இதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு என்னை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலே அடைச்சாங்க. இதை கேள்விப்பட்ட என்னோட கணவர், அவளோட காதலன் கூட செல்ல விரும்பியிருந்தா குழந்தைங்களை ஏன் அவள் கொல்லணும், அவனோட காதலனோடே போயிருக்க வேண்டியது தானேன்னு சொல்லி கதறி அழுத காட்சியை பார்த்து எல்லாருமே கண்கலங்கிட்டாங்க. இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய சம்பவங்களில் தகாத உறவில் போகிற எல்லாமே அந்த உறவு தான் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி, எந்த ஒரு பாவமே செய்யாத தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை தொலைச்சிட்றாங்க. கடைசியாக அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கடைசி காலம் வரைக்கும் சிறையிலேயே தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு குற்ற சம்பவத்துக்குமே கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டா பெரும்பான்மையான குற்ற சம்பவங்கள் குறைய வாய்ப்பும் இருக்குது. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.